இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு, அதாவது தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நம் விருப்பத்தை எல்லாம் நம் பெற்றோர் நமக்கு செய்ய வேண்டும், வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம். அதே போல் அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் வளர்ந்து பெரியவர்களாகும்போது பெற்றோரை சந்தோஷப்படுகிற காரியங்களை செய்ய நினைப்போம். அவர்கள் விருப்பப்படுகிற விஷயங்களை அவர்களுக்கு வாங்கித்தரவும் விரும்புவோம். அதே போல்தான் நாம் ஆவிக்குரிய ரீதியில் சரியான வளர்ச்சி இல்லாத நிலையில் நாம் விரும்புகிற விதத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்பதை, அடம் பிடிப்பதை தேவன் நிறைவேற்றி தருகிறார். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் வளர்ந்து வந்தால், அதாவது முதிர்ச்சி அடைந்தால், தேவ விருப்பத்தை, அவருடைய வாஞ்சியை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் தேவ சித்தத்தை நம் வாழ்க்கையில் செய்து தேவனை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். உதாரணத்துக்கு மோசேயை தன் சித்தத்தை செய்ய சிறு குழந்தையாக இருக்கையிலே பார்வோன் மூலமாக சொல்லப்பட்ட சட்டத்திலிருந்து அவனை தப்புவித்து அந்த குழந்தையை மறிக்காத அளவுக்கு அதை நைல் நதியிலே நாணல் பெட்டியிலே வைத்து அந்த ராஜாவினுடைய மகள் இளவரசி குளிக்க வர நேரத்திலே அதை அனுப்பி அந்த குழந்தையை அந்த ராஜாத்தி எடுத்து வளர்ப்பு பிள்ளையை வளர்க்கவும், அந்த மோசே என்ற குழந்தைக்கு அதனுடைய தாயே ஒரு விதத்தில் வந்து வளர்த்து கொடுக்கும்படியான சந்தர்ப்பங்களை எல்லாம் சாதகமாய் அமைத்து தந்தார் தேவன். அந்த அரண்மனையிலேயே அவன் வளர்ந்து வரும்போது நன்றாக படிக்க வேண்டும், கலைகளையும் சாஸ்திரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமெல்லாம் மோசேக்கு இருந்தது. அப்படியே அவன் கற்றுக்கொள்ளவும் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாகவும் தேவன் அவன் விருப்பத்தை முடித்து கொடுத்தார். 40 வயதுக்குள்ளாக தேவ சித்தத்தை, நோக்கத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே தன்னிஷ்டம் போல தன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து தன்னுடைய சகோதரர்களை தான் மீட்கப் போகிறேன் என்ற ஒரு காரியத்தை தன்னுடைய சகோதரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தான், நினைத்தான். ஆனால் தேவன் இவர்களை மீட்கப் போகிறார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார். ஆனால் அந்த திட்டத்தை மோசேயை வைத்து தான் செய்து முடிக்கப் போகிறார். தேவ நோக்கம், தேவ சித்தம் தன் மூலம்தான் தன் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் ஓடிப்போய் சில காரியங்களை அதன பிரசீதனமாய் செய்கிறார் மோசே. அதாவது ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் மோதிக்கொள்ளும்போது, அடித்து கொள்ளும்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின அந்த எகிப்தியனை மோசே அடித்து கொன்று அவனை புதைக்கிறான். தேவன் செய்ய நினைக்கிற வேலையை நாம் செய்ய நமக்கு ஒரு விருப்பத்தை தருவார். பிலிப்பியர் 2:12 அப்படி தான் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செயலையும் உங்களில் உண்டாக்குகிறார். ஆனால் நம் சுய புத்தியில், நம் சுய ஞானத்தில், நம்முடைய சுய அதிகாரத்தில், நாம் நினைக்கிற நேரத்தில், நாம் விரும்புகிற காலத்தில் தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால், எப்படி மோசே அப்படி நினைத்த போது இந்த ஜனங்களை இவனை கொண்டுதான் தேவன் மீட்க வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா? மீட்பனாக வேண்டிய இவன் கொலைகாரனாக மாறிவிட்டான். அடுத்தபடியாக அன்றைக்கு ஒரு நாள் அவனை அடித்தே ஒரு ஆளை கொண்டார். அதுபோல் அந்த எகிப்தியர்கள் அத்தனை பேரையும், அவ்வளோ பெரிய இராணுவத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தனையாக கொண்டு இருப்பான். அப்போ எந்த காலத்தில் அதில் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆவார்கள்? அதுதான் சொந்த பலம். அது தாமதிக்கும், இழுத்தடிக்கும், நடக்குமோ நடக்காதோ, நிறைவேறுமோ நிறைவேறாதோ, அதுக்குள்ள திட்டங்கள் மாறுமோ என்னவோ தெரியாது. ஆனால் தேவ திட்டம்
அதுவல்ல. நாம் அதன பிரசங்கியாக செயல்படுவதை தேவன் விரும்பவில்லை. ஆண்டவர் சொன்னதுக்கு மேலாக நாம் வேலை செய்ய வேண்டும் என்று அவசியமே இல்லை. அவர் சொன்ன வேலையை, அவர் கொடுத்த தரிசனத்தை, அவர் சொன்ன நேரத்தில் அவர் சொன்னபடி செய்து முடிக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2 வரிகளில் பதில் எழுதுங்கள் என்று கொடுத்தால் அதை ஒரு அரை பேஜுக்கு ஒரு பிள்ளை ஆன்சர் எழுதி கொண்டு இருக்குமானால் மற்ற கேள்விகளை எழுதுவதற்கு அந்த பிள்ளைக்கு நேரமில்லாமல் போகும். எவ்வளோ பெரியதாக எழுதினாலும் 2 மார்க்கு தான் அதுக்கு வரும். ஏன்னா அந்த கேள்விக்கு ஒதுக்கப்பட்டது 2 மார்க்குகள் தான். ஆனால் அதே பெரிய பேராகிராஃப் கொஸ்டினாக இல்லை எஸ்ஏ கொஸ்டினாக இருக்கும்போது அதை அந்த அளவுக்கு எழுதினாலும் அவனுக்கு 10 மார்க்குகள் கிடைக்கும். ஆக தேவன் விரும்புகிற விதத்தில் நாம் செய்து முடித்தால், அந்த நேரத்தில் செய்தால், தேவ சித்தத்தை நிறைவேற்ற இறங்கினால் தாமதமின்றி அழகாய் சம்பூர்ணமாய் அது நிறைவேறும். அந்த விஷயத்தில் மோசே தவறினதனால் இன்னும் 40 வருடங்கள் அந்த எகிப்தை விட்டு அவன் வெளியே பயந்து ஓட வேண்டியதாயிடுச்சு. அந்த 40 வருடங்கள் வெளியே போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு திருமணம் நடக்கிறது, பிள்ளைகள் பிறக்கிறது, மாமனார் வீட்டில் இருக்கிறான். 40 வருடங்களுக்குள்ளாக அவன் என்ன நினைத்திருப்பான்? நம்முடைய தரிசனம் எங்கே போயிடுச்சு, நோக்கம் எங்கே போயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் மறைந்து போயிடுச்சு, இனி நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் போக வேண்டும் என்று இன்னும் 40 வருடம் அங்கே வாழ்கிறான். அப்படி என்றால் இப்பொழுது மோசேக்கு 80 வயதுகள் ஆயிடுச்சு. அவன் என்ன நினைத்திருப்பான்? இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எந்த திட்டமும் இல்லை, தேவ தரிசனமும் இல்லை, தேவனும் பேசவில்லை என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். எப்பொழுது அப்படி நினைக்க ஆரம்பித்தானோ அப்பொழுது தேவன் அவனுக்கு காட்சி அளிக்கிறார். அவனை மறுபடியும் எகிப்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். இந்த 30 லட்சம் ஜனங்களையும் மீட்டெடுக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் வாதைகளையும் அனுப்பி இவர்களோடு இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்வோன் ராஜாவுக்கும் எகிப்தின் இராணுவத்துக்கும் விளக்கி இவர்கள் வெளியே விடுதலையாய் தேவன் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதில் மோசே தவறு இருந்தனால் இன்னும் 40 நாட்கள் தாமதித்தது போல தேவன் சொன்னதை செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாக இருக்கிறார். அதனால் அவர் சொன்ன காரியத்தை, அவர் சித்தத்தை செய்து முடிக்க நாம் காத்திருக்க வேண்டும். ஆபகுக்கு 2:3 இப்படி தான் சொல்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அவசரப்படாதீங்க. அது பொய்யும் சொல்லாது, அது தாமதிக்கவும் தாமதிக்காது. ஒருவேளை தாமதித்தாலும் காத்திரு. அது ஏன் தாமதிக்கும்? உன்னை சோதிப்பதற்காக. உன்னுடைய எண்ணம் மாறுகிறதா, உன் செயல் மாறுகிறதா, நீ திட்டத்திலிருந்து வெளியே ஓடுகிறாயா, அவருடைய இந்த பாடத்திலிருந்து நீ டிஸ்கன்டினியூ பண்ணி ஓடுகிறாயா, அவர் திட்டத்தை, அவர் தரிசனத்தை விட்டு விடுகிறாயா, இதெல்லாம் அவர் சோதிக்கும்படியாகத்தான் அதை உனக்கு அனுமதிப்பார், தாமதிப்பார். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை என்று அடித்து சொல்லுகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கும்போது எதை குறித்தும் அவசரப்படாமல் காத்திருங்கள், ஜெபத்தோடு காத்திருங்கள். உங்களுக்கு குறித்தது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும், அது இன்னும் தாமதிக்காது. நீங்கள் அதுக்கு அருகாமையில் தான் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நம்முடைய வார்த்தைக்காக, ஆறுதலின் வார்த்தைக்காக, எங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தைக்காக, எங்களை தட்டி கொடுக்குற இந்த வார்த்தைக்காக, ஆமாண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, இன்னும் இருக்கிறது, நடக்கும், தோய்ந்து போகாதே என்று எங்களை சொல்லி உற்சாகம் ஊட்டுகிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அதுவும் நீ சொன்னது போல் அது தாமதிக்காது, நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும் என்று எங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொண்டு இருக்கிறீர். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளில் தாமதம் இருக்கிறதோ எங்களுக்கு தெரியவில்லையே. திருமணத்துக்கு தாமதமோ, குழந்தை பிறப்பதில் தாமதமோ, அவனுடைய பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் இணைக்கப்படுவதில் தாமதமோ, வழக்குகளில் அவர்களுக்கு பதில் நல்ல ஒரு நியாய தீர்ப்பு கிடைப்பதற்கு, அவனுடைய தீர்ப்பு கிடைப்பதற்கு அவங்களுக்கு தாமதமாகி கொண்டு போகிறதோ, வேலை வாய்ப்பு இல்லாமல் தாமதமாகிறதோ,
தெரியவில்லை கர்த்தாவை. யாரோ எந்தெந்த பிரச்சனைகளும் வியாதியின் பிடியிலிருந்து மீள முடியாமல் தாமதித்து கொண்டு, கடன் பிரச்சனைகளில் ஆண்டவரே இன்னும் விடிவு பெறாமல் தாமதித்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. சந்தோஷம் சமாதானம் வருகிற வழிகள் தாமதித்து கொண்டு இருக்கிறது. சமாதானம் வருகிற வழி தாமதித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவன் நீர் சொன்ன இந்த வார்த்தை வாக்குறுதி, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது தாமதிக்காமல் நிச்சயமாய் வரும்படியாக கர்த்தர் வழிகளை ஆயத்தப்படுத்துவீராக. இடரல்களை அகற்றி போடுவீர், தடைகளை அகற்றி போடுவீராக. அது அவர்களுடைய பாவமோ அவர்கள் அறியாமையோ அது என்ன ஒரு குறைகளாக இருந்தாலும் அவைகளை அகற்றி போட்டு சீக்கிரத்தில் நிச்சயமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அதை அவர்களுக்கு செய்து முடிக்க கிருபை அளிக்கும்படியாக அவர்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் இந்த ஜெபத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த செய்தி நிச்சயமாய் உங்களை ஊக்குவித்திருக்கும். நல்ல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள், சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் தெம்பு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதெல்லாமும் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அல்லவா? அதனால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரிஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள்.